நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆஸ்லின். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனை வந்து இந்த இனோவா கிறிஸ்டால எப்படி வந்து உபயோகிக்கிறது, எப்படி வந்து ஒவ்வொரு பிஆர்என்டின்னு என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுபடி இப்போ நான் என்ஜின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரேக் பட்டனில் வந்து கால் வச்சுட்டு அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ண அமுத்தினீங்கன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் எய்சின் AC60ன்னு ஒரு கியர் பாக்ஸ். இது கியர் பாக்ஸ் மாடல். எய்சின் வந்து டொயோட்டாவோட ஒரு சப்சிடரி கம்பெனி தான். டொயோட்டாவோட ஒரு கீழே உள்ள கம்பெனி தான் எய்சின். இந்த எய்சின் கியர் பாக்ஸ் வந்து BMWக்கெல்லாம் இந்த எய்சின் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ண கியர் பாக்ஸ். இது ஒரு நம்ம வேர்ல்டு லெவலில் ஒரு லீடிங் கியர் பாக்ஸ் கம்பெனி எய்சின். சரியா? ஜப்பானீஸ் கம்பெனி, இது ஜப்பானீஸ் பிராண்ட். இது இப்போ என்னன்னா, இப்போ இது வந்து ஆட்டோ டார்க் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து முதல்ல வந்து டார்க் கன்வெர்ட்டர் டிசைன் சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று DSG, இன்னொன்று DSG வந்து வோக்ஸ்வேகனோட பேட்டன்ட் கியர் பாக்ஸ் DSG சொல்லுவாங்க. டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அது DSGனா ஒன்றும் இல்லை, நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அதில் வந்து அந்த கிளச் ஹோல்டிங் வந்து இப்போ அடுத்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிரும். அப்படியே அந்த ஒரு கான்செப்ட் உண்டு DSG பற்றி. இப்போ அதை பற்றிலாம் நான் ஒரு விரிவாக சொல்கிறதுக்கு நான் இந்த எபிசோட் நான் சொல்ல வரல. இந்த எபிசோட் சொல்ல வரது வந்து இது பற்றி சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து CVT இருக்குது. CVT கியர் பாக்ஸ்னால் என்னென்னா, நம்ம 2 வீலர் இருக்குது தெரியுமா, நம்ம வீட்டில் நம்ம ஹோண்டா ஆக்டிவா, ஸ்கூட்டி, இந்த இதுக்கெல்லாம் வந்து அது வந்து இதுக்குள்ளே கியர் உண்டு. நமக்கு கியர் கிடையாதுன்னு நினச்சிருக்கோம், அதுக்குள்ள கியர் உண்டு. அதான் CVT கியர் பாக்ஸ். CVT கியர் பாக்ஸ்னால் ரெண்டு இந்த கிணத்துல தண்ணி இறக்கிறது புள்ளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 2 புள்ளியை வந்து உள்ள புள்ளி இருக்கும். அந்த 2 புள்ளி வந்து ஒரு பெல்ட்டால் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு புள்ளி வந்து என்ஜினால் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொரு புள்ளி வந்து வீலுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெல்ட் தான். ஸோ நம்ம வந்து ஆக்சிடென்ட் கொடுக்க என்ன ஆகும்னா, அந்த புள்ளி வந்து சுருங்கும் விரியும். சுருங்கி விரி அது வந்து வேரியபிள் ஸ்பீட் கொடுக்கும், மல்டிபிள் ஸ்பீட் கொடுக்கும். குறிப்பிட்ட ஸ்பீட் கிடையாது. அதான் ஸ்கூட்டி வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு வந்து குறிப்பிட்ட 1வது கியர், 2வது கியர், 3வது கியர் அப்படி எதுவுமே கிடையாது. அது வந்து கண்டினியூஸாக ஒரு ரேஞ்சில் அப்படியே போயிட்டு இருக்கும். மல்டிபிள் கியர் இருக்கும். அதான் CVT கியர் பாக்ஸ், கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். அந்த CVT கியர் பாக்ஸ் வந்து நம்ம காரில் எதில் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா காரில் எல்லாம் இருக்கும். ஹோண்டா சிட்டியில் வந்து இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் CVT கியர் பாக்ஸ் வந்து ஹோண்டா சிட்டியில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஹோண்டா சிட்டி. சரியா? அப்புறம் வந்து அதுக்கடுத்த கியர் பாக்ஸ் வந்து AMTன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். நம்ம காரில் உள்ள கியர், இந்த கிளச்சு கியர் சிஸ்டம் எல்லாம் அதில் இருக்கும். அந்த கிளச்சு கியர் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, அதே கியர் தான், அந்த கிளச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எலக்ட்ரிக்காக கண்ட்ரோல் பண்ணும். AMT கியர் பாக்ஸ்க்கு வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்கும் வேறு. சரியா? ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இதுதான் பியோர் கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டிக் கியர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னால் இதான் சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னா, AMT கியர் பாக்ஸ் வந்து என்ன எதுலாம் இருக்குன்னா, மாருதி ஆல்டோ அதுலலாம் இருக்குது. வேறு ரெனால்ட் டஸ்டரில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வேறு வந்து இந்த நம்ம சென்னையில் ஓல்வோ பஸ்ஸில் ஓடுது பார்த்தீங்களா, ஓல்வோ அந்த சிட்டி பஸ்ஸில் சென்னையில் ஓல்வோ ஓடுது பார்த்தீங்களா, அந்த சிட்டி பஸ்ஸில் எல்லாம் வந்து நம்ம அவர் கியர் போடவே மாட்டார், டீல போட்டுருவார். ஆனால் அது வந்து AMT கியர் பாக்ஸ், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கும், ஆனால் ஆட்டோமேட்டிக் கிளச் கண்ட்ரோல். ஏன்னா அதெல்லாம் ஹெவி வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து என்னென்னா, ஹெவி வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து செட் ஆகாது. அப்போ இந்த லோடு வந்து அவ்வளோ புல் பண்ணாது. ஆனால் அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் தான் அதுக்கு தேவை. ஹெவி வெஹிக்கிள்கள், ரொம்ப ஹெவி வெஹிக்கிள் இருக்குல்ல, இந்த பஸ், இந்த பெரிய ட்ரக், இதுக்கெல்லாம் வந்து AMT ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செலாரியோ இந்த கார்லேயும் வந்து AMT இருக்குது. சரியா? AMTன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அடுத்தது டார்க் கன்வெர்ட்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ஜின் ஆஃப் பண்ணிக்கிறேன். டார்க் கன்வெர்ட்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ஜின்லேருந்து வருது தெரியுமா, அவுட்புட் வருது தெரியுமா, அந்த ஃப்ளைவீல் வந்து கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து ஃப்ளைவீலுக்கு வருது. ஃப்ளைவீல்லேருந்து நேராக நமக்கு எங்கே போகுதுன்னா, கியர் பாக்ஸுக்கு போகுது. அந்த ஃப்ளைவீலுக்கும் கியர் பாக்ஸு நடுவில் வந்து கிளச் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க மேனுவல் கியர் பாக்ஸில். சரியா? அதே மாதிரி AMTலையும் கிளச் சிஸ்டம் இருக்கும். வேறு CVTயில் வந்து டார்க் கன்வெர்ட்டர், ஒரு CVTலையும் சரி, இந்த நம்ம ஆட்டோ டார்க் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லையும் சரி, ஒரு நடுவில் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் என்னென்னா, உள்ள ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், இம்பலர்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம வீட்டில் நம்ம தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து நம்ம தோட்டத்துலலாம் பம்பு வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் அந்த சென்ட்ரிஃபிகல் வேக்யூம் ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் தண்ணியை புஷ் பண்ணி தண்ணியை தள்ளி விடும். அதான் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேட் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும், ஆயில் இருக்கும். சரியா? அந்த பிளேடை சுற்றுறது வந்து என்ஜினோட வேலை. இப்போ வந்து என்ஜின்லேருந்து நேராக அந்த அவுட்புட் வந்து அந்த பிளேடுக்கு போகும். டார்க் கன்வெர்ட்டர் ஒரு யூனிட்டுக்குள்ளே வந்து இன்புட் ஷாஃப்ட்டோ அவுட்புட் ஷாஃப்ட்டோ கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்புட் ஷாஃப்ட்டு அவுட்புட் ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஆயில்னு ஒரு மீடியம், ரெண்டு ஆயில் இருக்கும். ஸோ என்ன பண்ண, இன்புட் ஷாஃப்ட்லேருந்து என்ஜினில் வர இன்புட் வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஆயிலில் உள்ள ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். அந்த சுருள் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சுருள் மாதிரி கிரியேட் பண்ணி அது
வந்து அது பக்கத்தில் நான் சொன்னால இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளூயிட்னு சொன்ன தெரியுமா. அந்த ஃப்ளூயிட் வந்து அவுட்புட்டை வந்து சுத்த விட ஆரம்பிக்கும். அவுட்புட்டை சுத்த விட ஆரம்பிக்கும் போது அந்த அது நேராக கியர் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. கியர் பாக்ஸ் வந்து சுத்த ஆரம்பிக்கும், கியர் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதான் நடக்குது. கியர் பாக்ஸில் என்ன நடக்கும்னா டார்க் கன்வெர்ட்டரில் கியர் பாக்ஸில் என்ன நடக்குன்னா உள்ளே வந்து இப்போ சூரியனை சுற்றி கோள்கள் இருக்குது அப்படி தானே, 9 கோள்கள் உண்டு சூரியனை சுற்றி. அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸில் வந்து பிளானட்டரி கியர் செட்டுன்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு சின்ன கியர் இருக்கும் சரியா. அந்த கியரை சுற்றி ஒரு 3 கியர் சுற்றிட்டு இருக்கும். நடுவில் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு கியர் வந்து சுற்றிட்டே இருக்கும். அதை சுற்றி 3 கியர் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த கியர் தெரியும் உள்ள கியர் எப்படி அசம்பிளி எப்படி இருக்கும்ட்டு. அந்த கியர் வந்து அப்படியே அந்த பல்லு வந்து அதில் பட்டு பல்லோட சுற்றிட்டே இருக்கும். அந்த பிளானட்டை சுற்றிட்டே இருக்கும். அந்த உள்ள சன் கியரும் சுற்றிட்டே இருக்கும். அப்போ இந்த இதை சுற்றி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு சன் கியர் இருக்கும். அதை சுற்றி 3 பிளானட்டரி மாதிரி 3 கியர் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ரிங் கியர்னு ஒரு பெரிய கியர் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கியர், அந்த கியரும் சுற்றிட்டு இருக்கும். இது ஒரு பிளானட்டரி கியர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது 6 கியர்னால இதில் வந்து 3 பிளானட்டரி கியர் செட் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கியர் வந்து ரிவர்ஸ் கியருக்கு ஒன்று வச்சிருப்பாங்க சரியா. எப்படி சுற்றுனா வண்டி நம்ம வந்து நல்லாவே தெரியும். வண்டிக்கு வந்து ஒரு ஹை இந்த புல்லிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா. டார்க் கொடுக்கணும்னா அந்த ஒரு இழுப்பு ஒரு வண்டி வந்து மேலே ஏற்றத்தில் ஏறலும், முதல் கியர்லேருந்து ஏறலும்னா முதல் கியர் வந்து எப்பவுமே பெரிய கியராக தான் இருக்கும் சரியா. நம்ம டிராக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் கொடுத்துருவோம். பெரிய டயர் எதுக்கு கொடுத்துருப்பாங்க, பெரிய டயர் வந்து அது வந்து இழுக்கும் வண்டியை வந்து அந்த ஒரு ஏற்றத்துலனாலும் சரி எந்த இதுலனாலும் சரி வண்டி அந்த ஏற்றத்தில் வந்து இழுக்கிறதுக்கு தான் பெரிய டயர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் கியர் பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி ஏற்றத்தை இழுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து புல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து பெரிய கியர் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல பெரிய கியர் சுத்தம், ரிங் கியர்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய கியர் முதல்ல சுத்தம். அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது எல்லா ஒரு வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து அட்டன் ஆகிட்டு ஃப்ரீயாக வண்டி ஸ்பீடாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன கியர் வந்து உள்ளே வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இதை சுத்த வைக்கிறது என்னென்னா உள்ளே வந்து ஒவ்வொரு கிளச் இருக்கும். கிளச்சு சொலினாய்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கிளச்சு என்ன பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு கிளச்சு வந்து ஒவ்வொரு கியர் செட்டை வந்து பிடிச்சி நான் சொன்னேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கியர் நடுவில் இருக்கும், அதுக்கு சுற்றி ஒரு 3 கியர் இருக்கும், அதுக்கு சுற்றி ஒரு பெரிய கியர் சுற்றிட்டு இருக்கும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் பண்ணும்போது என்னன்னா ஒரு கிளச் வந்து பிடிச்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ரிங் கியர் மட்டும் சுத்தம். ரிங் கியர் வந்து பெரிய கியர், அந்த ரிங் கியர் மட்டும் சுத்தம். அதுக்கு அடுத்து வந்து வண்டி ஸ்பீடாக போக 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 நமக்கு வந்து கியரோட ரேஷியோ வந்து குறைச்சிட்டே வரலாம். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த சின்ன கியரோட கிளச்சை வந்து பிடிச்சி வைக்கும். அப்போ சின்ன கியர் மட்டும் சுற்றிட்டு இருக்கும். சின்ன கியர் மட்டும் சுற்றும் போது என்ன ஆகும்னா வண்டி வந்து இன்னும் நல்லா ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் சரியா. இதுதான் வந்து உள்ள நடக்குது. இதெல்லாம் பண்ணுறது வந்து சொலினாய்டுன்னு ஒன்று இருக்குது. சொலினாய்டு என்னன்னா நம்ம எலக்ட்ரிக் சிக்னல் கொடுத்த உடனே மெக்கானிக்கலாக வந்து அந்த கிளச் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். உள்ள ஒரு கிளச் சிஸ்டம் இருக்கும். அது தனி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் யூடியூப்ல படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்போ அதை பற்றி தெளிவாக நான் சொல்ல வரல. இப்போ இதில் உள்ள இதெல்லாம் சொல்ல வரேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ நான் வந்து பீ கொடுக்குறேன். பீல இருக்க வண்டியை எப்போ ஸ்டார்ட் பண்ணால் பீல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் வண்டியை. ஏன்னா டீல ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னன்னு காட்டுறேன். இப்போ நான் வண்டி டீன்னு போட்டேன். நீங்கள் தப்பி வந்து டீல போட்டுட்டு வண்டியை வந்து என்ஜின் ஆஃப் பண்ணிடுறீங்க சரியா. இப்போ மறந்து பிரேக் அமுத்திட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிடுறீங்க. வண்டி மூவ் ஆகாது. வண்டி அந்த கியர் லாக் ஆகி தான் இருக்கும். இப்போ நான் எத்தத்தில் இருக்கேன், நான் வண்டி மூவ் ஆகும். ஷிஃப்ட் டு பி இன்சைட் த ஷிஃப்ட் டு பி பிஃபோர் எக்ஸிட்டிங் வெஹிக்கிள்னு காட்டும். வண்டி விட்டு வெளியே போக முன்னாடி இதை வந்து பிரேக் அமுத்தி பீல மாற்றுங்க அப்படின்னு காட்டும். வண்டி ஆஃப் ஆனால் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வண்டி ஆஃப் ஆகாது. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி வந்துட்டு இருக்கும். வேறு டோரை திறந்தோம்னா இந்த பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுல ஏதோ நம்ம ஒரு எரர் இருக்குது அப்படின்னு தான் இது வந்து அர்த்தம். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஆஃபே ஆகாது. என்னடா ஆஃப் ஆகாமல் பார்க்கும்போது நம்ம டி வந்து என்கேஜ் ஆகிருக்கும் சரியா. இப்போ திருப்பி நம்ம வந்து பிரேக் அமுத்தி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. வேறு அந்த இந்த இக்னிஷன் மட்டும் ஸ்டார்ட் ஆகும், என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது சரியா. ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் அது. இப்போ நான் திருப்பி நான் வண்டியை ஆஃப் பண்ணேன்னா ஷிஃப்ட் டு பி பிஃபோர் எக்ஸிட்டிங் வெஹிக்கிள் தான் வரும். இப்போ நான் திருப்பி இதை பிரேக் அமுத்தி பீல மாற்றிட்டு இப்போ நான் வந்து பிரேக் அமுத்தி ஸ்டார்ட் பண்ணால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். பி வந்து பார்க்கிங் மோட் என்னென்னா கீழே டிஃப்ரென்ஷியல் ஒன்று இருக்க தெரியுமா. நம்ம அவுட்புட் வண்டி வெளியே வருது தெரியுமா. வீலுக்கு போகிற அவுட்புட்டில் வந்து ஒரு கியரில் வந்து ஒரு கிரால் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கொக்கி தான் வந்து என்னென்னா பீல மாட்டோம்னா அந்த கொக்கி வந்து அந்த வீலை லாக் பண்ணி வைக்கிறோம். வீலை வந்து தள்ளி விட வீல் வந்து மேலேயும் கீழே போகாமல் அந்த வீலை லாக் பண்ணி வச்சிடும் சரியா. அதுதான் வந்து பி பார்க் மோட். வண்டி மூவே ஆக விடாது. தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா வண்டி எப்பவுமே நம்ம வந்து டிரைவ்லேருந்து நேராக பார்க் போட்டோன்னா நேராக ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள் சரி. அது ஏன்னு சொல்கிறேன்னா அதை சொன்ன பார்க்கிங்கில் வந்து ஒரு கிரால் மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த கிரால் வந்து கியர் பாக்ஸ்க்குள்ளே தான் கிரால் அந்த பின் இருக்கும் சரி. அந்த ஒரு பின் மாதிரி சொல்லுவாங்க. அந்த பின் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து டீல போட்டுட்டு வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. டக்குன்னு பிரேக்கை போட்டு விட்டிங்கன்னா வண்டி ஒரு ஜெர்க் அடிச்சு இப்படி நிற்க வண்டி சரியா. டக்குன்னு ஒன்று பீ போட்டிங்க அப்படின்னா என்னென்னா அந்த பின்னுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. வண்டி வந்து
ஸ்டாப் ஆகுது, அந்த ஒரு கியர் மாதிரி சுற்றிட்டே இருக்கும், அந்த கியர் தான் அவுட்புட் கியர். அந்த அவுட்புட் கியர்லேருந்து அது லாக் பண்ணுறது தான் பி. ஸோ டக்குன்னு நீங்கள் வண்டி நிறுத்தி டக்குன்னு பி போடும்போது அந்த ஹூக் வந்து அந்த கியரை வந்து உடனே டச் பண்ண அந்த ஹூக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அப்போ அந்த ஹூக் வந்து போக நாலு தேய வாய்ப்பு இருக்குது. அந்த ஹூக்கு தேஞ்சிச்சுன்னா வந்து நமக்கு வந்து பெரிய செலவில் கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா கியர் பாக்ஸ்க்குள்ளே வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு பெரிய செலவு, கிட்டத்தட்ட 40-50,000 மேலே செலவு கொண்டு வச்சிடும். அதனால் என்றைக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா டீலேருந்து பி போட்டோன்னே டக்குன்னு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு அப்புறம் பீ கொடுங்க, பீ ரிலீஸ் பண்ணுங்கள். எப்பவுமே ஹேண்ட் பிரேக்கை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹேண்ட் பிரேக் கூட ஒரு சின்ன இது மட்டும் தான், அது வந்து அவ்வளோ செலவெல்லாம் வைக்காது. ஹேண்ட் பிரேக்கில் ஒரு 2,000 1000 வந்து முடிச்சிடும். ஆனால் கியர் பாக்ஸ்க்குள்ள வேலை வந்து 50,000 மேலே போயிடும். வேலை ரொம்ப ஒரு வேலை அதிகமான ஒரு வேலையாக போயிடும் கியர் பாக்ஸ்க்குள்ளது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ரிவர்ஸ், ஆறுங்கிறது ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இந்த கேமரா ரிவர்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் சென்சார் கேமரா எல்லாமே வண்டி ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா? அடுத்து என் எதுக்குன்னா நியூட்ரல். இப்போ சிக்னலில் போயிட்டுருக்கீங்க, சரியா? சிக்னலில் வந்து போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு சிக்னல் வருது நிப்பாடுறீங்க. இப்போ டீ போட்டு சிக்னலில் மூவ் பண்ணுற வண்டி, டக்குன்னு ஒரு சிக்னல் வருது, வண்டி நிப்பாட்டினோடனே ஒரு 60 செகண்ட் சிக்னல் வந்து டைமிங் காட்டுது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எண்ணில் போட்டுட்டு கியர் பாக்ஸ் எடுத்துக்கலாம். சாரி, இப்போ என்ன ஹேண்ட் பிரேக்கை வந்து போட்டோம்னா வண்டி அப்படி நிற்கும், எண்ணில் நியூட்ரலாக நிற்கும். திருப்பி ஹேண்ட் பிரேக்கை எடுத்துகிட்டு நமக்கு டீயில் போட்டு இப்படி வண்டி ஓட்டலாம். சரியா? ஆனால் இன்னொரு விஷயம், வண்டி என்றைக்குமே நம்ம வந்து இந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு இறக்க மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணும் நம்ம டீசல் சேவ் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எண்ணில் போடாதீங்க. அது வந்து எண்ணுக்கும் டீக்கும் நடுவில் வந்து ஒரு அந்த கியர் பாக்ஸ் மெக்கானிசமில் வந்து அந்த கேபிள் அந்த மெக்கானிசம்லாம் இருக்குது. அது டக்கு நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது அப்படி போடுறது வந்து கியர் பாக்ஸோட லைஃப்பை வந்து பாதிக்கும், தவிர அது சேஃபும் கிடையாது. ஏன்னா எண்ணில் இருக்கும்போது வண்டியோட கண்ட்ரோல் வந்து சுத்தமாக இருக்காது. வண்டி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்கும். கிராவிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? புவியீர்ப்பு விசையில வண்டி போயிட்டே இருக்கும், கீழே அந்த தாளடி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்றைக்குமே வந்து டிரைவிங்கில் இருக்கும்போது டக்கு நியூட்ரலில் மாற்றக்கூடாது. பார்க்கிங்கில் இருந்து நம்ம இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து நியூட்ரலில் வந்து போட்டு வண்டி நிப்பாட்டலாம். மோஸ்ட்டாக நியூட்ரல் யூஸ் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்கிறது. ஏன்னா இப்போது சிக்னலில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், வேறு எங்கேயும் நியூட்ரல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து மேனுவல் மோடு பார்க்குறோம். மேனுவல் மோடு இதில் இருக்குது. இதில் வந்து 6 கியர் இருக்குது. 6 கியர் வந்து 6 கியர் ரேஞ்ச், பர்டிகுலர் கியர் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு கியர் செட் சொன்னேன், அந்த கியர் செட்டில் வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் மாதிரி ஒரு கியர் கொடுக்கும். இப்போ நான் வண்டியை நான் வந்து மூவ் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் இறக்கத்தில் போக போகிறேன். அப்போ என்ன பண்ணேன், டக்குன்னு நான் மேனுவல் மாற்றிக்கிறேன். ஒன்று வந்து வேணால் டக்குன்னு கியரை லெஃப்ட் ரைட் சைடு அப்படி திருப்பினா, வலது பக்கம் அப்படி திருப்பினா வந்து கியர் மாறிடும். இப்போ நான் வந்து இறக்கத்தில் இறக்க போகிறேன். சார் நான் கியரை குறைக்கிறது எப்படின்னா, இப்போ நான் டக்குன்னு 1 கியர் குறைச்சிட்டேன். இன்னொரு வாட்டி காட்டுறேன். இப்போ வந்து டீலேருந்து எஸ் வந்தோடனே என்ன ஆகும்னா S4ன்னு கொண்டு வந்து, S4 என்னன்னா 0லேருந்து 100 வந்து S4 4th கியரில் வந்து 4th கியர் அந்த ரேஞ்சில் வந்து 0லேருந்து 100 வரை கொண்டு வரலாம். அதுதான் உங்கள் மேக்ஸிமம் கியர் வந்து இந்த மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்து இது வச்சு மேக்ஸிமம் ஸ்பீட் கொண்டு வரலாம். அப்படியே மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வந்து இந்த கியரில் கொண்டு வரலாம்னால தான் S4 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து இறக்கத்தில் இறங்கினேன். இப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா, டீல இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கோம். சரியா? டக்குன்னு வந்து மேனுவலில் வந்து மாட்டிட்டு மேனுவல் மாட்டினா இப்போ S4 வந்துடும். சரியா? என்ஜின் பிரேக்கிங் சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து நம்ம 2 வீலர்லாம் பிரேக் ஒழுங்காக பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்னா கியரை குறைச்சி வந்து வண்டி வந்து ஸ்பீடை குறைப்போம். சரியா? இப்போ நான் 4th கியர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு கியரை குறைக்கிறேன். வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதுவாக வண்டி ஸ்லோவாக நிற்கிது. அந்த கிருன்னு பாருங்களா, ஃபர்ஸ்ட் கியரில் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கியரை ஸ்லோவாக வண்டி போகும், பிரேக் எதுவும் பிடிக்கல, அது இறக்கத்தில் போயிட்டு பிரேக் எதுவும் பிடிக்கல. ஸோ என்னென்னா, நம்ம வண்டியை நம்ம வந்து மலையிலேருந்து இறங்கும் போது 2வது கியரில் வண்டி இறக்கவும் 3வது கியர் வண்டியை இறக்கவும் போட்டிருப்பாங்க. 2வது கியர் வண்டியை இறக்கும்னா நம்ம மலையிலேருந்து இறங்கும்போது இது வந்து கியரை வந்து குறைக்கிறதுக்கு, கியரை கூட்டுறதுக்கு. இப்போ இதில் டீலேருந்து மேனுவல் போட்ட உடனே 4வது கியரில் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து மலையிலேருந்து இறங்குறோம்னா டக்குனு கியரை குறைச்சி 2வது கியருக்கு வண்டியை கியரை கொண்டு வந்துடுங்க. மலையிலேருந்து இறங்கும்போது இப்போ நம்ம 1ஆம் கியர் கொண்டு வரேன். ஒரு கிருன்னு சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த என்ஜின் வந்து ஹோல்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, கியர் ஹோல்ட் ஆகி நம்ம உங்களுக்கு வந்து பிரேக்கிங் கொடுக்கும். சரியா? இது வந்து நம்ம மலையில் இருக்கும்போது ரொம்ப யூஸ் ஆகும் மேனுவல் இது. மற்றபடி வந்து இது வந்து ஹைவேல இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது ஒரு இனோவா கார். இப்போ இனோவா வந்து நம்ம ஃபேமிலி கார். இது மேனுவல் கியர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது மைலேஜ் இறங்கும். சரியா? மைலேஜ் நான் கொஞ்சம் கம்மியாகும் மைலேஜ்.
அதனால வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து மலையில் மட்டும் இது யூஸ் பண்ண மலையிலேருந்து ஒரு இறக்கத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சி திடீர்னு வந்து நம்ம பெடல் பிரேக் வந்து திடீர்னு பிடிக்கல அப்படின்னா இப்போ வந்து டீலில் போயிட்டுருக்கீங்க சரியா, டக்குன்னு ஏதோ வருது பிரேக் பிடிக்கல அப்படின்னா மேலே போட்டு டக்குன்னு கியரில் ஒன்றா கியரில் குறைச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிரும். ஸ்லோவாகி 10 ஸ்பீடுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வண்டி. கிரிங்னு ஒரு அந்த இழுத்து வண்டி பிடிக்கும், ஆனால் வந்து வண்டி ஸ்லோவாயிரும் சரியா. இதோட எமர்ஜென்சிக்கு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான்.